ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல சோழன் இருந்துட்டு சேரனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் நிலாவை அவங்களோட அனுப்பாதீங்க வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எங்கே என் பேச்சு கேட்டீங்க? இங்கே பார்த்தீங்கள என்ன சொல்லி நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் அவங்க நினச்சி வந்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ தெரியுதானே அவனுங்களை எவ்வளோ பெரிய மோசமான ஆளுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இல்லாமல் இந்த வீட்டில் நான் எப்படி தானே இருக்க போகிறேன், சத்தியமாக என்னால் முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் நம்ம நிலாவுக்காக என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் அவங்க அம்மா செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நிலாவுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு இதே நம்ம அந்த வீட்டில் இருந்திருந்தா அண்ணன் ஒரு சிம்பிளாக ஒரு தோசையோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தா கூட நம்ம எல்லாரோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நானும் சோழன் மேலே இருந்த கோவத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் வேறு. அந்த விஷயம் தெரிஞ்சு அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தடுத்த பார்த்தேன். ஆனால் அதுக்கு மேலே என்னால் முடியாமல் போனதுனால இப்போ நானும் இவங்களோட பேச்சை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு அவங்க சேரன்கிட்ட நிலாவோட வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டு நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி ரோட்டு கடை பரோட்டா வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. நிலா அவங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடாம சோழன் வாங்கி கொடுத்ததை சாப்பிட்றாங்க. அதோட இன்னைக்கான பிரம்மம் முடிச்சிருக்காங்க.